இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியில் 69 பாசுரமாக சொல்கிறாரு. காதுகளுக்கு இன்பமாக இருப்பது செந்தாமரை கண்ணன் பெயர்களே, உலகில் உள்ளவர்களுக்கு நிழல் பெற ஒதுங்குவதற்கு இடமாவதும் அந்த திருநாமமே. பாமாலைக்கு நிறைந்த பொருளாய் இருக்கும் அந்த பரந்தாமனை அவன் அருளால் அடைந்தேன். ஆராய்ந்து பார்த்தால் வேதத்தின் பொருளும் அவன் திருநாமங்களே அப்படிங்கிறாரு. செவிக்கின்பம் ஆவதும் செங்கன்மால் நாமம், புவிக்கும் புவியதுமே கண்டீர், கவிக்கு நிறைபொருளாய் நின்றானே நேர்பட்டேன், பார்க்கில் மறைபொருளும் அத்தனையே நான் அப்படிங்கிறார். இந்த மறைபொருளும் அத்தனையே நான் அப்படிங்கிறாரு. வேதத்தில் உள்பொருள் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படிங்கிறாரு. காதுகளுக்கு இன்பமாக இருப்பது செந்தாமரை கண்ணனின் பெயர்கள் தான் அப்படிங்கிறாரு. உலகில் உள்ளவர்களுக்கு நிழல் பெற ஒதுங்குவதற்கும் நல்ல இடமும் அவன் திருநாமந்தான் அப்படிங்கிறாரு. ஆராய்ந்து பார்த்தால் ஸ்ரீநாமம் பொருளே திருநாமங்கிறாரு. திருமழிசை ஆழ்வார் திருவடிகளே